எங்கே செல்கிறாய் மனிதா? உன் பாதை சரிதானா? நில், கவனி, செயல்படு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த கரங்களால் வழிநடத்துகிறவரே, எங்களுக்கு யோசனைகளை கொடுத்து இன்ன பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இன்ன பாதைகளை தேர்ந்தெடுக்க கூடாது என்றும் அறிவுறுத்துபவரே, எச்சரிக்கை கொடுப்பவரே, உம்மை தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். எங்களுடைய வாழ்விலே வருகின்ற துன்பங்களை கையாள தேவையான வலிமை கொடுக்கின்ற எங்கள் கடவுளே, அதே வலிமையோடு எங்கள் வாழ்க்கை முழுவதும் தொடர எங்களுக்கு துணை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் மன்றாடுகின்றோம் உயிருள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்னுடைய அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பிற்குரியவர்களே, இயேசுவினுடைய இன்றைய நற்செய்தி பகுதி இயேசு படப்போகிற பாடுகள், வேதனைகள் நிறைந்த சாவு, இதை குறித்தும் அதன் பிறகு இயேசு உயிர்த்தெழும் பொழுது சீடர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பெரும் மகிழ்ச்சியை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நம்மோடு என்றும் பேசுகின்ற ஆண்டவருடைய வார்த்தை இது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? இயேசுவிற்காக நாம் வாழும் பொழுது, இயேசுவினுடைய சீடனாக நாம் இருக்கும் பொழுது உலகம் நம்மை இகழும். ஒருவர் உண்மையை கடைபிடித்தால், நீதி நெறியில் உறுதியாக இருந்தால், அந்த மனிதனுக்கு உடனடியாக பெருஞ்செல்வம் வந்து சேர்ந்து விடாது, பெரும் புகழ் வந்து சேர்ந்து விடாது. அதற்காக நசுக்கப்பட வேண்டும். செல்வத்தை, ஆண்டவருடைய ஆசீர் என்ற செல்வத்தை பெறுவதற்காக நீதியின் வழியிலே, உண்மையின் வழியிலே நசுக்கப்பட வேண்டும். திராட்சை பழத்தை நசுக்கினால்தான் திராட்சை ரசம் கிடைக்கிறது. காய்ப்பு உள்ள மாமரத்திற்குத்தான் கல்லடி கிடைக்கிறது. ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ளுகிறவனுக்கு இகழ்ச்சி தயாராக காத்திருக்கிறது. பிழைக்க தெரியாதவன் என்ற வாக்குகள் நிறைய காத்திருக்கின்றன. சொந்த வாழ்க்கையிலேயே பல பலமான பாரமான சிலுவையை சுமக்க வேண்டி இருக்கும். துயருறுவீர்கள், அழுவீர்கள், புலம்புவீர்கள், உலகமோ மகிழும். அநீதியான உலகம் மகிழும். அக்கிரமம் நிறைந்த மனிதர்கள் மகிழ்வார்கள். அவருக்கு பெருஞ்செல்வம் கிடைக்கும், பெரும் புகழ் கிடைக்கும், பெரும் செல்வாக்கு இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். வரலாற்றிலே இயேசு உயிர்த்தெழுந்ததனால் சீடர்களுக்கு வந்த மகிழ்ச்சியை மட்டுமல்ல இது குறிப்பிடுவது. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையை பற்றி கொண்டிருப்பதனாலே, உண்மை என்ற கிறிஸ்துவிற்காக நல்ல சீடத்துவ வாழ்க்கையில் உறுதியாக இருப்பதனாலே நமக்கு நிலையான ஆசீர்வாதம் என்ற செல்வம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். செல்வம் கொடுக்கின்ற இந்த உலக செல்வமும் உலக இன்பமும் கொடுக்கின்ற அந்த மகிழ்ச்சியை விட இந்த மகிழ்ச்சி நிலையானது, அதிகமானது. உங்களுக்கு அது கிடைக்க வேண்டும். இயேசுவை பின்பற்றுங்கள். God bless you. Praise the Lord.